அனுராதபுரத்தில் பெண் ஒருவர் தன் கணவனை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் நொச்சியாகம வல்பள்ளகம பிரதேசத்தில் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வீடொன்றில் தகராறு நடப்பதாக நொச்சியாகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று பார்த்த பொழுது அங்கே நபர் ஒருவர் மயங்கி கிடந்த நிலையில் இருந்தார். உடனடியாக அந்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுக்கு பின்னால் வைத்தியர்களின் பரிசோதனைக்கு பின் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் குடிபோதையில் வீட்டுக்கு வந்து தன் மனைவியுடன் தகராறு பண்ணியதாகவும் அயல் வீட்டார்களையும் கடும் வார்த்தைகளால் திட்டியதாகவும் தகவல் கிடைச்சிருக்கிறது. அயல் வீட்டவர்களை கடுமையாக திட்டிக் கொண்டே இருந்திருக்கின்றார். அந்த ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய மனைவி ஒரு துணியை எடுத்து அவருடைய வாய்க்கில் திணித்ததாக சொல்லப்படுகின்றது. திணித்ததுக்கு பின்னால் அவர் மயக்கமடைந்திருக்கின்றார். மயக்கமடைந்ததுக்கு பின்னால் தான் அவர் இழந்திருக்கலாம் என்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 42 வயதுடைய பெண்ணே இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கின்றார். 38 வயதான தன் கணவன் உயிரிழந்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஒரு செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி பிரிவுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்க சொன்னாங்க மறக்காமல் எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். நிச்சயமாக நான் போடுகிற அனைத்து நியூ அப்டேட் நியூஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.